जय जय शंकर हर हर शंकर 1979 வருடம் தாங்கள் இந்து சமய மன்றம் என்ற அமைப்பினை உருவாக்கினீர்கள். இதில் திரு NSS மன்றாடியார், திரு கிருஷ்ணசுவாமி ரெட்டியார் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு அமைப்பினை உருவாக்கும் போது பிராமணர்கள் அல்லாதவர்களையும் அரவணைத்து செல்லும் பண்பு உங்களிடம் மட்டுமே தனித்து காணக்கூடியதன் விசேஷம் என்ன? அதாவது கார்வேட் நகரத்திலே நாங்கள் இருந்தோம். அந்த வருஷம் வியாச பூஜை. அங்கே இந்து சமய மன்றம் என்று அமைக்க வேண்டும் என்று புலவர் செந்தில்நாதன் மூலமாக அறிந்து கொண்டு விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அங்கே தான் அமைத்தோம். அப்பொழுதுதான் மன்றாடியார், இந்த கிருஷ்ணசாமி ரெட்டியார் இவங்க எல்லோரும் வந்து அங்கே எல்லாம் செய்தார்கள். அவர் நல்ல கவிஞர் கிருஷ்ணசாமி ரெட்டியார், திருச்சியில் இருந்தவர். நான் சௌந்தரலஹரி எழுதி சொன்னேன் திருவானைக்காவல் கும்பாஷத்தும் போது அவர் தமிழிலே கவிதை பண்ணி அதையும் சேர்த்து அங்கேயே எழுதி வைத்து விட்டார். அவ்வளோ நல்ல பெரிய கவிஞர் அவர். ரெண்டையும் சேர்ந்து அங்கே நடைபெற்றது. நம்முடைய ஹிந்துத்துவங்கிற பாவனை நன்றாக நிற்க வேண்டுமே தவிர ஜாதி மதமே நமக்கு பார்ப்பது என்பது அனுஷ்டானத்துக்கு தானே தவிர மற்ற சமயத்தில் கிடையாது. அனுஷ்டான சமயத்தில் யார் யார் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். பாக்கி நேரத்தில் எல்லோரும் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கேயே நான் உட்கார்ந்திருக்கிறேன். எல்லா கிராம ஜனங்களும் வருவார்கள், அறிஞர்கள் உட்பட அத்தனை பேர் வருவார்கள். எங்கள் ஊர் கும்பாபிஷேகம், எங்கள் ஊர் கும்பாபிஷேகம், இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க சொல்லுவார்கள். இப்படியாக எல்லா ஊர் கும்பாபிஷேகத்துக்கு என்னை அழைப்பார்கள், அறிஞர்கள் உட்பட. அத்தனை பேருக்கும் எல்லா விதமான ஒத்தாசையும் செய்து கொடுத்து எல்லாம் செய்து கொடுப்போம். அதனால் இந்து சமய மன்றம் தான் ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைக்கும் பல ஊர்களில் சுமாராக நடைபெற்றது. அப்போ நடந்தபோது அவ்வளோ விசேஷமாக இல்லை, இப்போ சுமாராக நடைபெற்று வருகிறது. அதனாலே அந்த அமைப்புக்கு முக்கியமான விஷயமே இந்து சமய மன்றம் என்ற பெயரை வைத்து இந்துக்களிலே நம்முடைய ஒற்றுமையை வளர வேண்டும் என்பதற்காக ஜாதி மதம் பார்க்காமல் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இது போன்ற அமைப்புகள் காரியங்கள் எல்லாம் செய்தோம். जय जय शंकर हर हर शंकर